அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னு உங்களோட மேம் வந்து உங்களை எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்காங்களா? கவலையே படாதீங்க. இந்த 1 மந்த் சம்மர் லீவை நம்ம சூப்பராக நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிசிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வேர்ட்ஸ் 3 லெட்டர் வேர்ட்ஸ்னால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸுன்றதுனால ஏபிசிடி ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம வந்து எழுதும் போது பார்த்திங்கன்னா இது போல் 4 லைன்ஸ் நோட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 4 லைன்ஸ் இருக்கா, 2 பிளாக் லைன் இருக்கா, அந்த 2 பிளாக் லைனில் கீழே இருக்கா பிளாக் லைன். நீங்கள் என்னுடைய பெண்ணுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க பிளாக் லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் மேலே இருக்க ரெட் லைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், லைனை கொண்டு போய் ஏ போடணுமா. அதுக்கப்புறம் இந்த கேப்ஸ் லெட்டர் ஏவாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க ரெட் லைன் வரைக்கும் கொண்டு போகணும். அதுவே ஸ்மால் லெட்டர் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பிளாக் லைனுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கணும், முடிச்சுக்கணும். இப்போது ஏ முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும், பி வரும். எப்போவுமே ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுனா தான் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்போவுமே நீட்டாக தெரியும். நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அந்தளவுக்கு நல்லா இல்லைனாலும் நம்ம இது மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதும் போது எப்படி தெரியும், நல்லா நீட்னஸாக இருக்கும். இப்போ ஏ முடிஞ்சிடுச்சா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பி எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெட் லைன் டு பிளாக் லைன் இப்படி லைன் கொண்டு வந்து மறுபடியும் இப்படி போட்டு பி இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பியில் வந்து எங்கே வரணும், இந்த பிளாக் லைனில் வரணும். நீங்கள் என்னுடைய வீடியோவை நல்லா உத்து பாருங்கள், என்னோட பொசிஷனையும் நல்லா உத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் வந்து இந்த ரெட் டு பிளாக் வந்துச்சா, ரெண்டாவது கர்வ் வந்து எங்கே வரணும், பிளாக் டு பிளாக், பி வந்துருச்சா. இப்போ வந்து ஸ்மால் பி இது கூட எப்படி கண்டினியூ பண்ணணும்னா இப்படி போட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் லைன் டு ரெட் லைன் பி, ஸ்மால் பி. ஓகேவா? இப்போ பி முடிஞ்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சி எப்படி எழுதணும் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சி எழுதுறதுக்கு முன்னாடி இது போல் நம்ம போட்டோம்னா இன்னும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேப்ஸ் லெட்டர் எப்போவுமே இது போல் ரெட் லைன்லேருந்து நம்ம பெருசாக எழுதணும். அதுவே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிளாக் லைன்குள்ளே மட்டும்தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? CABC நம்ம 3 லெட்டர் பார்த்துட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டி. ஓகேவா? நான் எப்படி எழுதியிருக்கேன்றதை பாருங்கள். இந்த போல் நீங்கள் டி எழுதுனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் எழுதும் போது. இப்போ வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் டி எழுதுறது இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ABCD முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோன்னா இ எப்படி எழுதணும், எப்படி எழுதுங்க. இப்படி எழுதுனீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இ முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட்டு எஃப், என்னுடைய ஃபேவரட் லெட்டர் எஃப், அதனால் நான் இப்படி எழுதுகிறேன். எஃப் ஸ்மால் லெட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மேலே இருக்க லைன் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்க ரெட் லைன் வந்து டச்சே ஆகிருக்காது. ஆனால் நம்ம FGJ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க ரெட் லைன் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்மால் லெட்டருக்கு. ஓகேவா? அதை பாருங்கள், இப்போ கீழே இருக்க ரெட் லைனை நம்ம டச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, FG. இப்போ இந்த ஜிக்கு ஸ்மால் லெட்டர் பாருங்கள், இந்த மேலே இருக்க அந்த ரவுண்டு போடுவோம்ல பார்த்திங்களா, அந்த ரவுண்டு வந்து இந்த 2 பிளாக்கை வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு கீழே கொண்டு வந்து இந்த ரெட் லைன் வந்து தொடணும் ஜி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், ஹெச் நான் எப்படி எழுதுறேன்றதை பாருங்கள். ஹெச் இப்போ ஸ்மால் லெட்டர் ஹெச் எப்படி எழுதணும், இதுலேருந்து இப்படி கண்டினியூ பண்ணி மேலே இருக்க லைனை இப்படி டச் பண்ணி கீழே அந்த பிளாக் லைன் கொண்டு வந்து இப்படி எழுதணும் ஹெச். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம், ஐ இப்படி போட்டு இப்படி கூட நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஸ்மால் லெட்டர் ஐ எப்படி எழுதணும், ஓகேவா? ஸ்மால் லெட்டர் ஐ. இப்போ ஐ முடிஞ்சிருச்சா. ஜே எப்படி எழுதணும்னா நம்ம இங்கே ஐ போட்டோம்ல, ஐ வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழே வரா மாதிரி போட்டோம். அதுவே வந்து ஜே எப்படி போடணும், இப்படி மேலே வரா மாதிரி. ஓகேங்களா? ஐக்கும் ஜேக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரே மாதிரி போட்டிங்கன்னா மிஸ்ஸே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க.
ஐ வந்து கீழே வரணும், ஜே வந்து மேலே வரணும். இப்போது ஸ்மால் லெட்டர் ஜேக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ரெட் லைனில் வந்து கீழே வந்து மேலே வந்து புள்ளி வைக்கணும். இதுதான். இப்போ நம்ம என்னென்ன லெட்டர் பார்த்துருக்கோம்? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே. இந்த 10 லெட்டர்ஸை இன்றைக்கி நீங்கள் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேலன்ஸ் இருக்க 14 லெட்டர்ஸை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.